ஆண்டவரை அபிஷேகம் பெற்ற புதுசில், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற புதுசில் ஏதாவது கடைக்கு போய்ட்டு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் அப்போல்லாம் சைக்கிள் தான். கடைக்கு போய்ட்டு சொல்லுவாங்க. கிட்ட இருக்கிற கடைக்கு போகவே மாட்டேன். என்ன காரணம்னா, அப்போ தான் அந்நிய பாஷை பெற்றுக்கொண்ட புதுசு. என்ன பண்ணுவேன் தெரியுமா? சைக்கிள் எடுத்துகிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன். தூரமாக இருக்கிற கடைக்கு போவேன், திருப்பி அங்கே வாங்கிட்டு வருவேன். எனக்கு என்ன தோணும் தெரியுமா? அதுக்குள்ளேயே போயிட்டு வந்துட்டோமே, 15 நிமிஷத்தில் வந்துட்டோமே, அதுக்குள்ளேயே. ஏன்னா வீட்டுக்கு அப்போலாம் எங்கள் வீட்டுக்கு நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, யாருக்கும் அந்நிய அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் எடுத்தது எங்கள் வீட்டுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சொன்னேன். இப்போ யாருக்கும் தெரியாமல் தான் செய்ய முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நாம் அந்த அன்பு இருக்குதா? அதே அளவு ஆவியானவர் மேலே அன்பு இருக்குதா? இப்போ நம்ம ரொம்ப மாடர்னைஸ்ட் ஆகிட்டோம். இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செஞ்சிட்டோம்? வளர்ந்துட்டோம். ரொம்ப அழக டீசெண்டாக. அன்னைக்கு இருந்த மாதிரி எனக்கு கிடையாது. அப்படி சபையில் அப்படியே உட்காந்துருக்கான். இன்னைக்கு கத்துறாங்க பாவம். சில வர்ஷிப் லீடர்லாம் கதறான், வாயை திறந்து கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு. ஏன் உங்கள் அப்பா உங்களுக்கு அப்பான்னு கூப்பிட தெரியாதா? எல்லோரும் ஒருமனப்பட்டு சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுவோம். அப்பயும் கையை உயர்த்தி ஆராதிக்கிறதுக்கு சபையில் இன்னைக்கு எவ்வளோ கெஞ்ச வேண்டியிருக்கு. கால் கை, அரை கை, முக்கா கை, முழு கை 1-2 தான் வருது. கைகளை உயர்த்தி கத்தரை ஆராதிப்போம். என்ன ஃபுட்பால் மேட்ச்சில் கோல் போட்ட நிற்பானே அப்படி நிற்கிறான். ஒரு காலத்தில் உள்ளே வரும்போது பிரைஸ் தி லார்ட் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? பிரைஸ் தி லார்ட் அப்படிம்போம். இப்போ என்ன இன்னைக்கு சபையில் வசனம் சொல்லுது, வாழ்த்துவதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? முந்தி கொள்ளணும். வெயிட் பண்ணுறான், அவனையும் வெயிட் பண்ணுறான். யாராவது ஒருத்தர் பிரைஸ் தி லார்ட் சொல்லணுமே. கட்சியாக ஒருத்தன் போனா போட்டோம் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதில் வேற என்ன சொல்லணுமா? அவனுக்கு திமிரு, பிரைஸ் தி லார்ட் கூட சொல்ல மாட்டான். இன்னைக்கு சபையோட நிலைமை அதுதான். இன்னைக்கு பிரைஸ் தி லார்ட்ங்கிறது கர்த்தரை மகத்திரம் பண்ணுறது தானே. கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தரை உயர்த்து, பிரைஸ் தி லார்ட். அவன் நீ கர்த்தரை உயர்த்து, பிரைஸ் தி லார்ட். ரெண்டுத்தோட அர்த்தம் அதுதான். கர்த்தரை உயர்த்து, கர்த்தரை உயர்த்து. யாரா உயர்த்த போறீங்க? இப்போ பிரைஸ் தி லார்ட்னா என்ன செய்யணும்? ஆமென், கர்த்தர் நல்லவர், ஏதோ ஒன்று சொல்லணும்ல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சபையோட நிலைமை இன்னைக்கு இதுதான். ஆதியில் இருந்த அன்பு இல்லை சபையில். இப்போ ஆண்டவர் துக்கத்தோட சொல்றாரு, ஆதியில் கொண்டு வந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இன்னைக்கு தான் சபையோடைய நிலைமை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்குற ஃபர்ஸ்ட், ஒவ்வொரு வாட்டியும் முழங்கால் போடும் போதும் ஏதோ ப்ரேயர் ரிக்வஸ்டோடையே போகாதீங்க, ஏதோ ஆண்டவர்கிட்ட கேட்கணுன்னே போகாதீங்க. உட்காந்து ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நேரம் அன்பாக பேசி பாருங்க. சாராள் நவராஜம்மா பாட்டோடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். நீ அந்த பாட்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் பாருங்க. விண்ணப்பத்தை விட அந்த அம்மா அவரை நேசித்த நேசம் தான் அதிகமாக இருக்கும். அதில் அவங்க பாடின பாட்டை எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், அவங்க நேசித்த நேசம் தான் இருக்கும். இப்போ வர பாட்டெல்லாம் பாருங்கள், கேட்குறதுல தான் இருக்குது. எல்லாமே அப்படி தான் இருக்குது.